Praise the Lord. Welcome to session 3 இந்த character battle என்ற தலைப்பிலே, சுபாவ வளர்ச்சி போராட்டம் என்ற தலைப்பிலே நாம் மூன்றாவது செஷனுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓவர்வியூ ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கையின் பரந்த கண்ணோட்டம் என்ற தலைப்பிலே முதலாவது பார்த்தோம். போன செஷன்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வளர்ச்சிக்கான நிலைகள் என்ற காரியத்தை பார்த்தோம். இப்பொழுது இந்த செஷன்ல இந்த கிறிஸ்டியன் கேரக்டர், இந்த கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சி, இதை நாம் நம்மிலே உருவாக்கிக் கொள்வதற்கு நமக்கு தேவையான சில புரிந்து கொள்ளுதல் and சில கோட்பாடுகள், some principles that we need to understand and some general understanding of character formation that we need to be aware of. அந்த காரியத்தை நான் உங்களோடு கூட இந்த செஷன்ல பேச போகிறேன். முதலாவதாக கிறிஸ்டியன் கேரக்டர் ஃபார்மேஷன் என்று சொல்லும் பொழுது நல்ல கவனிங்க. நம்முடைய ஆத்துமாவிலே உண்டாகிற மாற்றம், the shift, the change that needs to happen in our soul. நம்மை ஆண்டவர் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 நிலைகளோடு உள்ள ஒரு நபராக நம்மை உண்டாக்கினார். We have spirit, soul and body. Spirit என்பது தேவனோடு தொடர்பு கொள்ற ஒரு பகுதி. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது எந்த பகுதி மரித்து போனது? நீங்கள் இந்த மரத்தின் கனியை புசிக்கும் பொழுது சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது எந்த பகுதி செத்து போனது? சாகவே சாவீர்கள் என்று சொன்னாரே, அந்த பழம் சாப்பிட்ட நாளிலே தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. Their spirit man was dead or became dormant. நல்லா கவனிங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியாகிய தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு நமக்கு உள்ள அந்த ஆவியின் மனிதன், அவன்தான் அந்த தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற அந்த ஒரு ஃபேக்கல்டி. நல்லா கவனிங்க. நம்முடைய ஆவிதான் தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு பகுதி. ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. அவர்கள் சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அது எந்த பகுதி செத்தது? பிசிக்கலா அவங்க சாகல. They did not have a physical death. Their spirit man died or became dormant. தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது? When we are saved, when we are born again, நம்முடைய ஆவியின் மனிதன் அந்த டார்மண்ட் நிலையிலிருந்து உயிர்ப்பிக்கப்படுகிறான். தேவனோடு உள்ள தொடர்பு மறுபடியும் உண்டாகிறது. We now have that relationship with God which we lost in Adam. ஆதாமுக்குள் நாம் பிறக்கிறபடினாலே தேவனை விட்டு அகன்ற நிலையில் தான் பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கும் அனுபவம் என்பது நம்முடைய ஆவியின் மனிதன் உயிரடைவது, தேவனோடு உள்ள தொடர்பு மறுபடியுமாக, அந்த துண்டிக்கப்பட்ட உறவு மறுபடியுமாக புதுப்பிக்கப்படுகிறது. So when we are born again, essentially our spirit man is saved. நல்ல கவனிங்க. நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நம்முடைய ஆத்துமா என்ற ஒரு பகுதி இருக்கிறது, சரீரம் என்ற இன்னொரு பகுதி இருக்கிறது. We have spirit, soul and body. When we are born again, the spirit is saved. Now we are a child of God. நாம் தேவனுடைய பிள்ளை. இப்பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, என்டையர் கிறிஸ்டியன் லைஃப் இருக்கிறதே, இது நம்முடைய ஆத்துமா மறுரூபம் ஆக வேண்டிய ஒரு பீரியட்.
ஒரு காலம். நம்முடைய முழு வாழ்க்கையும் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சோல். எது நம்முடைய ஆத்துமா? இங்க பாருங்க, நல்லா தெளிவாக புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். If you do not quite have an understanding of this, please do take note of this and try to understand this. நம்முடைய ஆத்துமா என்பது நம்முடைய மைண்ட், நம்முடைய இமோஷன்ஸ், நம்முடைய வில். அதாவது நம்முடைய மனது சிந்திக்கும் பகுதி, நம்முடைய உணர்வு பகுதி, நம்ம உணர்கிறோமே அந்த பகுதி இமோஷன்ஸ், நம்முடைய சிந்திக்கிற பகுதி the intellectual part, the feeling part, the emotional part, and our decision making part. சுய சித்தம் என்று ஒன்று கொடுத்திருக்கிறாரு, தீர்மானிக்கிற ஒரு எபிலிட்டி, the will, we decide இல்லையா? நம்முடைய மைண்ட், இமோஷன், will, something that we use to think, something that we use to feel, something that we use to decide. The thinking faculty, the feeling faculty, the deciding faculty of a human being is called soul. ஆத்துமா என்பது நாம் சிந்திக்கிற பகுதி, உணர்கிற பகுதி, தீர்மானிக்கிற பகுதி. இந்த ஆத்துமா என்பது ரட்சிக்கப்பட்ட ஆவி இல்லையா? The spirit is saved. நம்ம born again என்று சொல்லும் பொழுது, மறுபடியும் பிறக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அந்த ஆவியின் மனிதன் பிறக்கிறான். சரியா? ரைட். இப்ப ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில. The soul is being saved. அதாவது நம்முடைய மைண்டு ரட்சிக்கப்பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா the mind of Christ மாறுவது இல்லை. எத்தனை பேரு ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவை போல சிந்திக்கிறார்கள்? ஏன் உங்களையே நீங்க யோசித்து பாருங்க. உங்களுடைய சிந்தை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாக இருக்கிறதா? Do you have the mind of Christ? Do you think like Christ? வேதம் சொல்லுகிறது, அவருடைய நினைவுகள் மேலான நினைவுகள், அவருடைய வழிகள் மேலான வழிகள். His thoughts are higher, his ways are higher. ஏசாயாவில வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் வசனம் 8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. Your thoughts are not my thoughts, the Lord says. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். Your ways are not my ways. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. His ways and his thoughts are higher. Let us talk about his thoughts. அவருடைய சிந்தனை, அவருடைய நினைவுகள் மேலானவைகள், நம்முடைய நினைவுகள் தாழ்வானவைகள். இப்பொழுது தாழ்வான நம்முடைய நினைவுகள் மேலான அந்த நினைவுகளுக்கு ஒப்பாக வர வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. That is soul salvation. நம்முடைய உணர்வுகள் ஜாய், பீஸ் என்ற ஹெல்த்தி இமோஷன் நாளை நிறைந்திருக்கிறதா? அல்லது ஃபியர், வரி என்ற நெகட்டிவ் இமோஷன்ஸ்னால நிறைந்திருக்கிறதா? பீஸ், ஜாய், சமாதானம், சந்தோஷம் என்ற அந்த உணர்வுகள்னால் நம்முடைய உணர்வுகள் ததும்பிக் கொண்டு இருக்கிறதா? நம்முடைய ஆத்துமாவின் பகுதி. How is our emotion? தீர்மானிக்கிற பகுதி. Are we deciding like Christ? What would Jesus do? WWJD. What would Jesus do? இயேசு என்ன செய்வார்? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இயேசு என்ன செய்வார்? அதை தான் நாம் செய்கிறோமா? இந்த ப்ராசஸ் இருக்கிறதே, மைண்டு, இமோஷன், வில், இது இயேசுவை போல மாறுகிறது. திங்கிங் லைக் கிரைஸ்ட், ஃபீலிங் லைக் கிரைஸ்ட், டிசைடிங் லைக் கிரைஸ்ட். தட் இஸ் சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது கிறிஸ்தவர்களுக்கு உண்டாகிவிட்டதா என்று கேட்டால் நோ 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 நோ, we are on a journey. அதனாலதான் நம்ம இப்பொழுது பிள்ளைகள் இனி எவ்விதமா இருப்போம் என்று சொல்லப்பட முடியாது. ஆண்டவரை போல முழுமையாக மாறுகிற பிரயாணத்திலே நாம் இருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி we progress
little by little, it's okay, but are we progressing? முன்னேறுகிறோமா? கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினாலும் பரவாயில்ல, ஆனா முன்னேறுகிறோமா? That is the question to be asked. That is the question to be asked. ஜான் ஏர்னா முளம் சறுக்கிற அனுபவம் ஒருவேளை சிலருக்கு இருக்கலாம். கொஞ்சம் ப்ரோக்ரஸ் ஆனா பெரிய ஒரு சரிவு. இந்த ஏணி அப்புறம் பாம்பு, அந்த ஒரு விளையாட்டு இருக்கு தெரியுமா, அந்த ஸ்னேக் அண்ட் த லேடர். ஒரு சின்ன ஏணியில அப்படி மேல ஏறி போற மாதிரி இருக்கும், பட் டக்குன்னு ஒரு பாம்பு கிடைச்சிரும், தென் கீழே போயிட்டு, இல்லையா? அது மாதிரி இருக்கிறதா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆர் யூ ப்ரோக்ரஸிங்? ஆர் யூ ட்ரூலி கெட்டிங் க்ளோசர் டு யுவர் டெஸ்டினி? முன்னேறுகிறோமா? வளருகிறோமா? Are we truly moving towards the destiny? நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படி சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஆவி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது, ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நிகழ்கால தொடர் நிலை இலக்கண நடை, present continuous tense, being saved. அடுத்து நம்முடைய சரீரம் ரட்சிக்கப்படும். நம்முடைய மரணம், அதற்கு பிறகு உயிர்த்தெழுதல், ஆண்டவருடைய வருகையின் போது நம்முடைய சரீரம், மண்ணான சரீரம் மகிமையான சரீரமாக அது உயிர்த்தெழும், இல்லையா? அது நம்முடைய பாடி சால்வேஷன், ஸ்பிரிட் சால்வேஷன், சோல் சால்வேஷன், பாடி சால்வேஷன். நம்முடைய ஆவி ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு, நம்முடைய சரீர ரட்சிப்பு. இங்க கிறிஸ்டியன் கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லுகிற காரியம், கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சி என்று சொல்லுகிற காரியம், இயேசுவை போல நாம் மாறுகிறது என்று சொல்லுகிற காரியம் இருக்கிறது. அது ஆத்தும ரட்சிப்பை குறிக்கிறது. அண்ட் இதற்கு நாம பிரயாசப்பட வேண்டும். இது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய ஆவி ரட்சிப்புக்காக சிலுவையிலே இயேசு மரித்து விட்டார். ஆனால் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பிற்கு நம்முடைய சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். Jesus took his cross and we believe in his finished work, and that is what gives us the spirit salvation, soul salvation. ஆத்தும ரட்சிப்பு என்ற காரியம் நம்முடைய சிலுவையை நாம் சுமக்கும் பொழுது, when we take up our cross, the discipleship path. கிளியரா புரியுதா உங்களுக்கு? சரீர ரட்சிப்பு என்பது ஆண்டவர் வரும் பொழுது நம்முடைய சரீரம் மீட்கப்படும், அல்லது இமைப்பொழுதிலே மறுரூபமாகும், அல்லது நாம் மரித்து நாம் அடக்கம் பண்ணப்பட்டு, இல்ல விதைக்கும் பொழுது, அடக்கம் பண்ணும் பொழுது அழிவுள்ளவைகளாக விதைக்கிறோம், அழியாமையோடு அது எழுந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விதைக்கிறோமே. பாடி சால்வேஷன், that is future. என்னுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, என்னுடைய சரீரம் ரட்சிக்கப்படும். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு காரியத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். அதுல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற 3 பகுதி இருக்கும். பிரகாரம் என்ற அனுபவம் நம்முடைய ஆவி ரட்சிப்பு. அங்கே பலி செலுத்தப்படும், இயேசு நமக்காக அடிக்கப்பட்ட காரியம், அது வழியாக நம்ம கடந்து போகிறது. அவுட்டர் கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஹோலி பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பரிசுத்த ஸ்தலம், அங்கே தேவ சமூகத்து அப்பம், அங்கே வேர்ட் ஆஃப் காட், அங்கே குத்துவிளக்கு, அங்கே எண்ணெய், அங்கே பரிசுத்த ஆவியானவர், அங்கே நமக்கு வசனம் இருக்கிறது. அது ஆத்தும ரட்சிப்பு, நம்முடைய கிறிஸ்டியன் growth. பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய பிரசன்னம், பாவம் இல்லாத பரிசுத்தம், பரிசுத்தம் பரிசுத்தம் என்று போற்றப்படுகிற தேவன் இருக்கிற ஒரு இடம். ஆமென். அது நம்முடைய பாடி சால்வேஷன். ஆண்டவரோடு எப்பொழுதும் இருக்கிற ஒரு காலத்திற்குள்ளே போகிறோமே அது. 3 விதமான அனுபவம். We have come through the outer court experience. We are now in the holy place experience.
and our soul is being saved. நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. Amen. So I want you to get this understanding where we are. அப்ப ரியலா நம்முடைய thinking pattern மாறணும். கரெக்டா? நம்முடைய சிந்தை மாறணும். Our understanding must change. நம்முடைய மைண்ட் செட் must change. ரியலா நம்முடைய மைண்ட் ரினியூவல் இஸ் a very very important aspect. அதை குறித்து நான் கொஞ்ச நேரம் உங்களோடு கூட பேசட்டும். Let me talk about the mind renewal. ரோமர் 12ஆம் அதிகாரம், Romans chapter 12, மறுரூபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். ரோமன்ஸ் 12:2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், கிரைஸ்ட் லைக் கேரக்டர் உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகிறதற்கு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Be transformed by the renewing of your mind. உங்க மைண்ட் ரினியூவல், உங்க மைண்ட் ரிமூவல் இல்ல, உங்க மைண்ட் ரினியூவல். உங்களுடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாக இருக்கணும். எப்படி போட்டிருக்கிறது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, Philippians chapter 2 and verse 5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. சிலருக்கு இந்த சிந்தை ஆண்டவர் சிந்திக்கிற விதமாக, வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விதமாக நம்முடைய மைண்ட் நம்ம ப்ரோக்ராம் பண்ணாததுனால நம்முடைய மைண்டு மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு இருக்கும். அதை டிசிப்ளினுக்குள்ள கொண்டு வரணும். we have to bring it under subjection. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுள், the mind of Christ. அதுக்கு நமக்கு வளர்ந்து வரணும். ஆரம்பத்தில் நான் 2வது செஷன்ல நினைக்கிறேன் உங்களோடு கூட பேசும் பொழுது 1 கொரிந்தியர் 13:11 நான் குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன். இங்க பாருங்க, இந்த குழந்தையை போல சிந்திக்கிற சிந்தை, அதுல இருந்து நம்ம வளர வேண்டும். மைண்ட் ரினியூவல், நாம் சிந்திக்கிற விதத்திலே மாற்றம் வேண்டும். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை நமக்குள்ள வரணும். நீங்கள் 1 கொரிந்தியர், come to 1 Corinthians, 1 கொரிந்தியர் chapter 2, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தால் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கே கிறிஸ்துவின் சிந்தையை குறித்தும் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை குறித்தும் நாம் அங்கே வாசிக்கிறோம். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று 16ஆம் வசனத்திலே முடிவாக பவுல் எழுதுகிறார். The mind of Christ. Philippians 2:5, 1 Corinthians chapter 2 verse 16, Romans chapter 12 verse 2. அவருக்கு இருக்கிற திங்கிங்குள்ள நம்மை கொண்டு வருகிறது, வளர்த்து கொண்டு வருகிற ஒரு ஜேர்னி. மைண்ட் ரினியூவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேரக்டர் டெவலப்மெண்ட். நம்முடைய சிந்தை, குழந்தைத்தனமான சிந்தையை குறித்து 1 கொரிந்தியர் 13:11 வாசித்தோம். அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சிந்தை, சைல்டிஷ் மைண்ட் செட்.
சைல்டு லைக் மைண்ட் செட் அது வேற இல்ல. எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் இல்ல, காழ்ப்புணர்ச்சியோடு இல்லாமல், சண்டை போட்டாலும் பிறகு சேர்ந்து கொள்ளுகிறது. சைல்டு லைக்னஸ் நமக்கு வேணும் என்று இன்னொரு இடத்துல போட்டிருக்கு. ஆனால் சைல்டிஷ் மைண்ட் செட் நமக்கு இருக்கக்கூடாது என்று நாம் 1 கொரிந்தியர் 13:11 வாசித்தோம். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ரோமர் 8ஆம் அதிகாரம், Romans chapter 8 verse 5. ரோமர் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப ஆவியின் சிந்தை என்று ஒன்று உண்டு, மாம்சத்தின் சிந்தை என்று ஒன்று உண்டு. மாம்ச சிந்தை மரணம், 6ஆம் வசனம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். 7ஆம் வசனம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. முதலாவது கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்று வாசித்தோம். பிலிப்பியர் 2:5, 1 கொரிந்தியர் 2:16, ரோமர் 12:2. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாயிருக்கணும். குழந்தைத்தனமான சிந்தை 2வது இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 13:11, வளர்ந்த போது நான் சிறு பிள்ளையை போல யோசிக்கிறதை நிறுத்திவிட்டேன், புருஷனான போது. இல்லையா? குழந்தைத்தனமான சிந்தை 2வது. 3வது மாம்ச சிந்தை, தேவனுக்கு விரோதமான பகை, கார்னல் மைண்ட்செட். கார்னல் மைண்ட்செட், மாம்ச சிந்தை, தேவனுக்கு விரோதமான பகை. அடுத்து மனுஷீக சிந்தை. என்னது? மனுஷீக சிந்தை. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல, மேத்யூ சாப்டர் 16, மத்தேயு 16ஆம் அதிகாரம், இயேசு என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? எரேமியா என்று சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்லுகிறார்கள், யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். அது ஹியூமன் ஒப்பீனியன். இயேசு அதை குறித்து ஒன்றும் சொல்லல. He just ignored it. அப்புறம், நீங்கள் யார் என்று என்னை சொல்லுகிறீர்கள்? மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை பேதுருவே, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். டிவைன் ரெவலேஷன். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப ஹியூமன் ஒப்பீனியன், இக்னோர் இட். இயேசு ஒன்னும் அதை சொல்லல, இக்னோர் பண்ணிட்டார். ஹியூமன் ஒப்பீனியன் வரும்போது இக்னோர் பண்ணிடணும். டிவைன் ரெவலேஷன், மாம்சம் ரத்தம் உனக்கு அதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு அதை வெளிப்படுத்தினாரு. Father in heaven revealed this to you. சபாஷ், நீ பாக்கியவான். அப்ப ஹியூமன் ஒப்பீனியன் ரிஜெக்ட் இட் ஆர் இக்னோர் இட். டிவைன் ரெவலேஷன், எம்ப்ரேஸ் இட், அஃபர்ம் இட். அடுத்து பாத்தீங்கன்னா, சிலுவைக்கு போகிறதை குறித்து இயேசு பேசுகிறார். வெளிப்பாடு பேசுகிறார்களே, வளர்ந்தது போல தெரிகிறதே என்று சொல்லி அவர்களுக்கு சிலுவை போகிற காரியத்தை பேசுகிறார். மேத்யூ 16. அப்பொழுது பேதுரு, சிலுவை வேண்டாம் ஆண்டவரே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொன்னான். தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். Are you there? கவனிங்க, இயேசு என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். verse 23, Matthew 16. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய். மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை என்று ரோமர் 8 வாசித்தோம். இங்கே
தேவனுக்கு ஏற்ற சிந்தை, மனுஷனுக்கு உரிய சிந்தை என்று இரண்டாக பிரித்து பார்க்கிறோம். அங்கே குழந்தைத்தனமான சிந்தை, புருஷனுக்குரிய சிந்தை என்று 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிறோம். Look at the contrast of thinking that the Bible talks about. நமக்கு இருக்க வேண்டிய சிந்தை என்ன? அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவையின் உபதேசம் வேண்டாம் என்று சொல்லுவது, சிலுவையின் பாதை வேண்டாம் என்று ரிஜெக்ட் பண்ணுவது, இட் இஸ் டிமானிக். அப்பாலே போ சாத்தானே, அது மனுஷனுக்குரிய சிந்தை, அது ஹியூமன் மைண்ட் செட். இட் கேன் ஈவன் பி டிமானிக் இன் நேச்சர். அப்பாலே போ சாத்தானே என்று இயேசு சொன்னார். எனக்கு இடரலாய் இருக்கிறாய். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று ரோமர் 8 வாசித்தோம். இங்கே மனுஷ சிந்தை தேவனுக்கு இடரல். 1 கொரிந்தியர் 13 குழந்தைத்தனமான சிந்தை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்ப கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்று ஒன்று உண்டு, மாம்ச சிந்தை என்று ஒன்று உண்டு, மனுஷ சிந்தை என்று ஒன்று உண்டு, குழந்தைத்தனமான சிந்தை என்று ஒன்று உண்டு. இன்னொரு சிந்தையை உங்களுக்கு காட்டுகிறேன். ரோமர் 12 அதிகாரம் 3 வசனம். Romans chapter 12 and verse 3. அல்லாமலும் பவுல் சொல்லுகிறார் ரோமருக்கு எழுதும் பொழுது, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும், நல்ல கவனிங்க, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், தன்னை குறித்து மிஞ்சி எண்ணுகிறது பெருமையின் சிந்தை. உங்களுடைய எண்ணம், உங்களை குறித்த எண்ணமே சரியில்லை. உங்களை நீங்கள் பெரிதாக நினைத்துக் கொள்ளுகிறீர்கள். பெருமையின் சிந்தை. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறதாவது, பவுல் சொல்லுகிறார், உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். நீங்கள் உங்களை குறித்த சரியான ஒரு நிதானிப்பு வேண்டும். பெருமையின் சிந்தை, பெருமையின் சிந்தை தேவன் எதிர்க்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. James chapter 4 verse 6. Let me confirm that. James chapter 4 and verse 6. Yes, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. சொல்றது புரியுதா? பெருமையின் சிந்தை தேவன் எதிர்க்கிறார். ரோமர் 12. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ரோமர் 8 அதிகாரம். மத்தேயு 16 அதிகாரம் மனுஷிக சிந்தை தேவனுக்கு இடரல். 1 கொரிந்தியர் 13 குழந்தைத்தனமான சிந்தை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சிந்தை. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. பிலிப்பியர் 2:5. 1 கொரிந்தியர் 2:16. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு, நம்முடைய சிந்தை, நம்முடைய உணர்வு, நம்முடைய தீர்மானிக்கிற பகுதி. அவர் மைண்ட், அவர் இமோஷன் அண்ட் அவர் வில். These 3 faculty needs to be changed. ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சரீரம் ரட்சிக்கப்படும். Our soul is being saved and our body will be saved. அப்படி என்றால் இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் என்ற பகுதியை பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய பிஹேவியர் இருக்கும்.
இங்க பாருங்க, ஒரு வழக்க சொல். If you sow a thought, we reap an act. If we sow an act, you reap a habit. If we sow a habit, we reap a character. If we sow character, we reap a destiny. தமிழ்ல சொல்றேன். சிந்தையை விதைக்கும் பொழுது அது செயலாக மாறும். செயலை விதைக்கும் பொழுது அது பழக்கமாக மாறும். பழக்கத்தை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது அது சுபாவமாக மாறும். சுபாவம் நம்மை எப்படிப்பட்ட முடிவுக்கு கொண்டு போக வேண்டுமோ அப்படிப்பட்ட முடிவுக்கு கொண்டு போய்விடும். சிந்தையை விதைத்தால் செயலை அறுப்போம், செயலை விதைத்தால் பழக்கத்தை அறுப்போம், பழக்கத்தை விதைத்தால் சுபாவத்தை அறுப்போம், சுபாவத்தை விதைத்தால் அதற்குரிய பின்விளைவாகிய நித்தியத்தை நாம் அப்படியே அனுபவிப்போம். As a man thinketh in his heart, so is he. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே என்று நீதிமொழிகள் 23:7 வாசிக்கிறோம். Proverbs chapter 23 and verse 7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். As a man thinketh in his heart, so is he. You are the product of your thought life. உங்களுடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நீங்கள் இருப்பீர்கள். இங்கேதான் எல்லாம் உதயமாகிறது. அதை ஒழுக்கத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும். Some people will have mind paralysis. சிந்தை வாதை. அது டோட்டலா கன்ஃபியூஸ்டா குழப்பத்துல இருக்கும். அதை சார்ட் அவுட் பண்ணணும். இந்த கேரக்டர் சேஞ்சுக்கு நமக்கு ரூட் நம்முடைய மைண்டு, நம்முடைய இமோஷன்ஸ், இதை ஸ்டேபிளா வைத்திருக்கணும். நம்முடைய உணர்வுகளை கட்டுக்குள்ளே வைத்திருப்பது எப்படி? பழி வாங்கணுங்கிற ஒரு உணர்வு, இமோஷன், அதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். ஆமென். தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்ற காரியத்தை மனசுல நமக்கு சரியாக புரியலனா நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு உணர்வு பாதிக்கப்படும். சிந்தை சரியில்லைனா பிறகு தீர்மானம் அப்படித்தான் இருக்கும். நம்முடைய மைண்ட், நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய வில், they are connected. They are the part of our soul. நம்முடைய ஆத்துமாவின் பகுதி. அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். Basically what we are trying to do, இங்க பாருங்க, preaching. நான் as a preacher, பாஸ்டரா இருக்கிறேன், நிறைய ப்ரீச் பண்றேன், டீச் பண்றேன். எப்படி பிரசங்கிக்கணும் என்று சொல்லி பிரசங்க சாஸ்திரத்தை என்னுடைய பைபிள் காலேஜ் மாணவர்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். ஐ டீச் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு டு ப்ரீச். அதுல நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ப்ரீச் டு த சோல். I tell young preachers, preach to the soul, because that is what you are aiming at. The spirit is saved and the body will be saved. நீங்க பாடியில உள்ள கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வெளியில உள்ள தோற்றத்தின் கரெக்ஷன்ஸ் சொல்லி கொண்டிருக்காதீங்க. உள்ள ஆத்துமாவில இயேசு மலை பிரசங்கத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் உள்ளே எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? பரிசேயர்கள், வேதபாரகர்கள் வெளியிலே சரியாக இருக்கிறார்கள், நீங்களோ உள்ள சரியா இருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். He was dealing with the soul. New Testament is dealing with the soul. ஆமென். ஆத்துமா, உள்ளான மனிதன். நீ ஒரு பெண்ணை இச்சையோட பார்க்காத, விபச்சாரம் செய்யாதே என்ற காரியம் நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். But now I tell you, don't even look at a woman with lust, because that is what will lead you to commit adultery. உள்ளமாறு. வேதபாரகர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் உன் நீதி அதிகமா இருக்கணும்னு என்ன அர்த்தம்? அவன் வெளியில சரியா இருக்கிறான், நீ உள்ளே சரியாரு. அதுதான் இயேசுனுடைய மலை பிரசங்கம். And that is what we are talking about here, character change. இயேசுவை போல குணத்துல மாறுறதுனா உள்ள மாறணும். Changing in the inside and changing in the mind, changing in the emotion, changing in the will aspect. இந்த கேரக்டரை பத்தி பேசும் பொழுது, character is a word that goes beyond such words as personality and appearance. அதாவது ஆள் தத்துவம்,
அல்லது தோற்றம் என்ற காரியம் இருக்கிறதே, அது அல்ல. இது சுபாவம் என்பது உள்ளான மனிதன், the real you. ஆங்கிலத்தில் இன்னொரு வழக்கச் சொல் உண்டு, இதை வாசிக்கிறேன். Your ideal is what you wish you were. Your reputation is what people say you are, who you are. Your character is what really you are. அதாவது உங்களுடைய லட்சியம் என்பது நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. உங்களுடைய புகழ் உங்களை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் உங்கள் சுபாவம் தான் உங்களை உண்மையாய் யார் என்பதை காட்டுகிறது. Your ideal is what you wish you were. Your reputation is what people say you are. Your character is actually what you really are. குணாதிசயம். இன்றைக்கு கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? பொதுவா என்னுடைய ஒப்பீனியன்ல they look like poor photograph. Why do I say that? Because they are overexposed and underdeveloped. Overexposed and underdeveloped. பழைய காலத்தில் அந்த ஸ்டுடியோவில் எடுக்கிற போட்டோ, அதுல பார்த்தீங்கன்னா போட்டோ சம்டைம்ஸ் நல்லா வராது. என்ன சார்? ஓவர் எக்ஸ்போஸ்ட் சார், அண்டர் டெவலப்டு சார். நிறைய விசுவாசிகள் ஓவர் எக்ஸ்போஸ்ட், நிறைய தெரியும் மண்டே அளவில், ஆனா அண்டர் டெவலப்டு. கேரக்டர் டெவலப் ஆகல, உள்ள டெவலப் ஆகல. டாக்டர் ராதாகிருஷ்ணன், இந்தியாவுடைய ஒன் ஆஃப் தி ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ், அவருடைய பிறந்த நாளை தான் டீச்சர்ஸ் டே என்று கொண்டாடுகிறோம். He was a president of India and he was a teacher to start with. அவர் சொல்றாரு, there was only one Christian throughout the world and throughout history. Even he was taken to the cross. உலகத்திலே ஒரே ஒரு கிறிஸ்தவன் தான் இருந்தான், சரித்திரத்திலையும் சரி உலகத்திலையும் சரி. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னது. அந்த நபரையும் சிலுவைக்கு கொண்டு போய் விட்டது உலகம். அவர் ஒருவேளை சொன்ன காரியம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம். பட் இஸ் தேர் நாட் an element of truth in what he said? Christians are without proper character. இன்றைய கிறிஸ்தவர்கள் சரியில்லாத குணாதிசயங்களோடு இருக்கிறார்களே, அது உண்மை அல்லவா? காந்தி ஜி அவர் சொன்னாரு, எனக்கு கிறிஸ்தவம் ரொம்ப பிடிக்கும். In fact, I also wanted to become a Christian. But I don't want to attempt and fail because I have not seen anyone live the Christian virtues. Probably it is an ideal religion which cannot be followed easily. I don't want to attempt and fail. That is what Gandhi said. காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? கிறிஸ்தவன நானே இருக்க விரும்புகிறேன், நல்ல உபதேசங்கள், ஆனால் அது வாழ முடியாத ஒரு தத்துவமாக இருக்கிறது போல எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் நான் ஒருவனையும் அப்படி வாழ்ந்து பார்த்ததில்லை, நானும் முயற்சி செய்து தோல்வி அடைய விரும்பவில்லை. Therefore I don't want to become a Christian. Maybe he need to be corrected in his understanding. அவருடைய புரிந்து கொள்ளுதலே சரிப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தாலும் அவர் சொன்ன காரியம் முழுமையாக தவறு இல்லை. ஏனென்றால் அவர் டிசப்பாயின்மெண்ட்ல சொன்ன காரியம் அது. We will be judged for our character. 2 கொரிந்தியர் 5:10. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். We will one day stand before the judgment seat of Christ. The believer's judgment I call it. Great white throne judgment என்பது வேற, வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு என்பது வேற. ஆனால் விசுவாசிகள் நியாயத்தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் சொன்னாரே.
கேரக்டர் நமக்குள்ளே உருவாக நம்முடைய மைண்டு, நம்முடைய இமோஷன்ஸ், நம்முடைய வில், நம்முடைய ஆத்துமா. ரியலா இந்த செஷன்ல உங்களோடு கூட நான் கிறிஸ்டியன் கேரக்டர் ஃபார்மேஷனுக்கு எந்த பகுதி ரொம்ப முக்கியம் என்பதை நான் உங்களோடு பேசி இருக்கிறேன். உங்களுடைய ஆவியின் ரட்சிப்புக்கு உங்களுக்கு பரலோகம், உங்களுடைய ஆத்துமா ரட்சிப்பு உங்களுக்கு பலனை கொண்டு வரும். What you believe will determine where you go in eternity, and how you behave will determine what kind of reward and the type of glory that you will have in eternity. Amen. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற பலன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கிறிஸ்டியன் கேரக்டர் இந்த கடைசி நாட்கள்ல ரொம்பவும் லேக்கிங்கா இருக்கும் என்று சொல்லி நாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Let me finish this session with this challenge. நல்லா கவனிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலத்தை குறித்து பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அதிலே 19 மாரல் அண்ட் எத்திக்கல் பிளெமிஷஸ் லிஸ்ட் பண்ணுகிறார். 19 நெறியற்ற தன்மைகளையும் முறைகேடுகளையும் ஸ்டாண்டர்ட் இல்லாத லைஃபையும் குறித்து டீடைலா அவர் என்லிஸ்ட் பண்ணுகிறாரு. கவனிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5. மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும், அலைன்மெண்ட்டுக்குள்ள வரமாட்டாங்க, இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமையுள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகும். 19 நெறியற்ற சுபாவத்திலே கோளாறுகளை உடைய தன்மையுள்ள மனிதர்கள் கடைசி காலத்தில் இருப்பார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. பிரியமானவர்கள், நாம் வாழுகிற இந்த காலம் அப்படித்தான் இருக்க போகிறது. ஆனால் அப்படிப்பட்ட காலத்துல வாழுகிற நமக்கு தேவனுடைய ஒரு அறைகூவல், என்னுடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாற வேண்டும் என்று அழைக்கிறார். எல்லாரும் இதற்குள்ளே வருவார்களா தெரியாது. பட் ஐ நோ a faithful remnant company. ஒரு உண்மையான மீதியான ஒரு கூட்டம் தேவனுக்காக எழும்புமே, தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு கரை திரை இல்லாத ஒரு ஜீவியத்தோடு தேவனுக்கு பிரியமான விதத்திலே தங்களை அர்ப்பணித்து வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கும். ஆமேன். தடுமாறி தத்தளிக்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனால் இருதயம் தேவனுக்கு நேராக கொண்டு வரப்பட்டு அவ்வப்பொழுது தடுமாறுகிற தத்தளிக்கிற காரியத்தை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 வாசிக்கிறோமே. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்ம வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நமக்குள் சத்தியம் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், அதாவது கீப் ஷார்ட் அக்கவுண்ட்ஸ் வித் காட். ஆமேன். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டால், அறிக்கையிட்டு திருப்பி அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை, அறிக்கையிட்டு விட்டு விட்டால், you confess your sins and leave them. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். சரி, இங்கே பாவத்தை அறிக்கையிட்டு என்ற காரியத்தோடு முடிகிறது 1 யோவான் 1:9. ஆனால் நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது,
Let us look at that as well. Proverbs 28 and verse 13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ. நல்லா கவனிங்க, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1:9 நீதிமொழிகள் 28:13 இணைத்து படியுங்கள். Confession of sin, yes, but confess and forsake to find mercy. Confess and continue, no. தொடர்ந்து பாவம் செய்வதற்காக இந்த காரியங்கள் சொல்லப்படவில்லை. Confess and forsake, not confess and continue to find grace and to find forgiveness. ஆமென். கடைசி காலத்துல ஒரு கூட்ட மக்கள் தங்கள் மனம் போன போக்கிலே வாழுவார்களாம். பாருங்க அந்த லிஸ்ட் ஆஃப் குவாலிட்டிஸ். 1-2 தீமோத்தேயு 3:1-5 இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு, இப்படிப்பட்ட மக்களோடு கூட நீ சேராத என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இப்படிப்பட்ட மக்களுக்கு லிசன், இப்படிப்பட்ட மக்களுக்கு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இப்படிப்பட்ட பொல்லாத காலத்துல ஊழியம் செய்யும் பொழுது நீ என்ன பண்ணு, வேத வாக்கியத்தை நல்லா பேசு. உபதேசத்துக்கு அதுதான்டா, கடிந்து கொள்ளுதலுக்கு அதுதான், சீர்திருத்தலுக்கு அதுதான், நீதியை படிப்பிக்கிறதுக்கு அதுதான். இதுதான் ஸ்டாண்டர்ட்னு சொல்லு. உபதேசம், கடிந்து கொள்ளுதல், அதுல இருந்து விழும் பொழுது தவறை சுட்டி காட்டு, வசனத்தை வைத்து பிறகு அங்கேயே விட்டுறாத, சீர்தூக்கி விடு, மறுபடியும் அவனை தூக்கி நிறுத்து, பிறகு நீதியை படிப்பி திருப்பி ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடு. வசனம். இப்படிப்பட்ட கடைசி காலத்துல தாறுமாறான வாழ்க்கை, ஸ்டாண்டர்ட் இல்லாத வாழ்க்கை, சப்ஸ்டாண்டர்ட் லிவிங்கோட இருக்கிற மக்களுக்கு நீங்கள் வசனத்தை பயன்படுத்துங்க. யூஸ் தி ஸ்கிரிப்சர். ஆண்டவர் 5 விதமான ஊழியங்களை ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கு? தேவ சாயலுக்கு ஒப்பாக விசுவாசிகள் வளர்ந்து வரவும், விசுவாசிகள் செயல்படவும். வசனம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாகவும். கவனிங்க. அதே போல கொலோசியர் 1:28 எந்த மனுஷனுக்கும் நாங்கள் புத்தி சொல்லுகிறோம், கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவர்களாய் அவர்களை நிறுத்தும்படிக்கு, இல்லையா? அப்ப அந்த 5-fold மினிஸ்ட்ரி இன்புட், வசன இன்புட் நமக்கு தேவை, ஆவியானவருடைய கிரியைகள் தேவை, சபை வாழ்வு நமக்கு தேவை, ஆத்துமாவிலே உள்ளே மாற்றங்கள் தேவை, இயேசுவுக்கு ஒப்பாக குணத்திலே மாறுவதற்காக உள்ள பிரயாணத்துல உள்ளடங்குகிற காரியங்கள். இது நம்முடைய பங்காக ஒரு பக்கம் இருந்தாலும், although there is a lot of things that we ought to do to become a disciple, let us not forget that it is also the grace of God that will keep us from falling. அவருடைய கிருபை நமக்கு தேவை. நம்முடைய சொந்த டிசிப்ளின்ல மட்டும் நம்ம வந்துட முடியாது. Our dependence on God is also equally important in this journey. I want to qualify. நான் பேசும்பொழுது நிறைய நம்முடைய காரியமாக மட்டுமே என்று நினைக்காதீங்க. இங்க பாருங்க, தேவன் விரும்புகிற நபரை நாம் மாறுவதற்கு தேவனும் கிருபையை கொடுக்கிறார். பட் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும், அதற்கு பொசிஷன் பண்ணணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். ஆமென். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய கிருபை நிராகரிக்கிற காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. We need His grace. We need our efforts. Discipline, yes, and also dependence on God. Discipline on our part and dependence on God. Amen. Praise God. General understanding குள்ள நம்ம முதல்ல வந்துருவோம். First few sessions, this is 3rd session. Still we are very much talking about the general importance of character and trying to understand the character development குறித்து புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். Once we are done with all this in the preliminary sessions, we have few more of that. இன்னும் சில காரியங்கள் இருக்குது. அதற்கு பிறகுதான் ரியல் issues குள்ள one by one, layer by layer நம்ம டீல் பண்ண போகிறோம். ஆமென்.
அப்பொழுது உங்களுக்கு இந்த பேக்ட்ராப்ல having painted the clear conceptual framework at the backdrop, then as I deal with issues of life, you will begin to respond as I give you handles to overcome those challenges. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற கேரக்டர் எனிமீஸ் இருக்கிறது, அதை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் எவ்வளவு முக்கியம், இதுல என்னென்ன காரியங்கள் உள்ளடங்கும் என்ற பின்னணியை நான் சொல்லாமல் அதை நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணும் பொழுது உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் சொல்லி அதற்குள்ளே நான் கொண்டு போகும் பொழுது இங்க இப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல இருக்கிறது. பட் ரியலா ஹார்ட் இஷ்யூஸை டீல் பண்ண நாம் கடந்து வரப்போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப அனஸ்தேசியா கொடுக்கிற மாதிரி soon the knife will be out and you will be taken to the surgery room and the operation will take place. ஆனா பயப்படாதீங்க, டாக்டர் நல்ல டாக்டர் சொல்லுவாங்க தெரியுமா, சர்ஜரி நல்லா நடக்கும், ஆவியானவர் ஆமென் நல்லா செய்வாரு. ஆமென். வசனம் அடிப்படையில் தான் நம்ம எல்லாம் செய்யறோம். ஆண்டவர் கிருபையாக எனக்கு கொடுத்த கிரேஸ் நானும் ஆண்டவருடைய கிருபையினால சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வையோ என்னால முடியாது என்ற நிலைக்கு உங்களை தள்ளவோ இந்த போதனை இல்லை. I pray even as I teach that you will find grace that is also available to draw you closer to him. அவருக்குள்ள உங்களை இழுக்கிறதற்கு தேவ கிருபை ஒன்று இருக்கிறதே, அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆமென். much to be said, much to be spoken. நான் போன செஷன்லயே பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் கேரக்டர் என்ற காரியத்திற்குள்ள வரலாம் என்று தான் ஒரு 4 காரியத்தை சொல்வதற்காக வந்தேன். ஆனா அந்த லெவல்ஸ் ஆஃப் growth குறித்து பேசுவதற்கு ஒரு லீடிங் இருந்துச்சு. இப்ப மறுபடியும் இந்த 3rd செஷன்ல இந்த 4 R's, ரிலேஷன்ஷிப் வித் காட், ரெவலேஷன் ஆஃப் காட், ரோட் ஆஃப் ஒபீடியன்ஸ், ரைட் ஆட்டிடியூட், இந்த 4 காரியங்களை உங்களோடு கூட பேசலாம் என்று வந்தேன். ஆனால் இப்பொழுது நான் உங்களோடு கூட அதற்குள்ள போகிறதற்கு ஆண்டவர் விடவில்லை. உங்களுக்கு பல மற்ற காரியங்களை இந்த ஆவி ஆத்துமா சரீரம் என்ற கான்செப்டும், ஆத்துமா என்ற காரியம், சிந்தை என்ற காரியம், அதை குறித்து பேச ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார், உங்களை அப்படி ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபங்கள், மைண்ட் ரெனியூவல். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறது என்றால் அவருடைய வசனத்தின்படி நம்முடைய மைண்டை ப்ரோக்ராம் பண்ணிக்கொள்வது. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ நியாயப்பிரமாணத்துல இருக்கிற காரியத்தை எல்லாம் தியானம் பண்ண கவனமாயிரு, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு இந்த வசனத்தின்படி நம்முடைய மைண்டை ப்ரோக்ராம் பண்ணிக்கொள்வது, ஆண்டவருடைய நினைவுனாலே நம்முடைய மைண்டை ப்ரோக்ராம் பண்ணிக்கொள்வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Praise God for session 3 for the various things that we touched upon in this particular session. Next session we still have some more preliminary aspect, principles of Christian character, கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சிக்கான சில கோட்பாடுகளை உங்களோடு கூட பேச போகிறேன். But right now let us close this session with a word of prayer. Father, we thank you. தகப்பனே, எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமாக, படிப்படியாக, ப்ரோக்ரெசிவாக எங்களுக்கு புரிகிற வண்ணம் எங்களோடு நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பகுதியை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த 21 செஷன் நாங்கள் பிளான் பண்ணி இருக்கிற பிரகாரம் ஆண்டவரே, லேயர் பை லேயர் நாங்கள் எங்களையே அலசி ஆராய்ந்து ஒரு ஜெனரல் செக்கப்புக்கு போனது போல ஆண்டவரே, ஹெல்த் கண்டிஷனை, ஆவிக்குரிய ஹெல்த் கண்டிஷனை நிதானித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Praise God. Hallelujah. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார், இடைப்பட்டார். ஆத்தும ரட்சிப்புக்காக பிரயாசப்படுவோம். ஆமென். சோல் சால்வேஷன். முடிவு பரியந்தம் நிலத்தில் நிற்போன ரட்சிக்கப்படுவார். அது ஆத்தும ரட்சிப்பை குறிக்கிறது. ஆமென்.
ஸோ கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு வருகிறார். ஃபர்தர் செஷன்ஸில் we will explore more, study more. Hopefully you are gleaning everything without missing anything. நீங்கள் எல்லா காரியத்தையும் பற்றி கொண்டு இருக்கிறீர்கள், விடாமல் எல்லாவற்றையும் குறிப்பெடுத்து உங்கள் வாழ்க்கைக்குள்ள அதை கொண்டு வர பிரயாசப்படுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். May the grace of our Lord be with you. Amen. I will see you in the next session. God bless you meanwhile. Amen.